நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்குது MRMK பிரதர்ஸ் யூடியூப் சேனல். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணி செலக்ட் பண்ணி எடுக்கிற விதம் தான் இருக்கேன். மாட்டை பொறுத்தவரை நம்ம அந்த அளவுக்கு இதை செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு உயர்தர பிரீடுல ஒரு சூப்பர் பிரீடுனே சொல்லலானே. மாட்டை பொறுத்தவரை தோல்ல ஒரு சின்ன குறைகளை கூட நம்ம காண முடியாது. காம்புகளோட நீளத்திலையும் சரி நம்ம எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஒரு வீட்டு தேவைக்கா இருந்தாலும் ஒரு பண்ண தேவைக்கா இருந்தாலும் கறவைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரீடை பொறுத்தவரை நல்ல குவாலிட்டியா இருக்கும். மாட்டை பொறுத்தவரை அது நல்ல உயர்தர பிரீடுங்கிறதால நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது. காம்பு பொறுத்தவரை பட்டன் காம்புனே. மாட்டை பொறுத்தவரை நல்லா காட்டுங்க, கொஞ்சம் லைட்டா கூட ஆன் பண்ணி கூட காட்டுங்க. அந்த அளவுக்கு காம்பு பொறுத்தவரை நல்ல பட்டன் காம்பு, நீளவாளமான காம்பு, நல்ல ஒரு உயர்தர பிரீடுல உள்ள பிரீடு தான். ஆமா, அதே மாதிரி இந்த உங்களுக்கு பாத்தீங்கன்னா மாட்டை பொறுத்தவரையில ஒரு தீவன முறைகளுக்கும் சரி தண்ணி முறைகளுக்கும் சரி பக்காவா இருக்கும். மாட்டை பொறுத்தவரையில நீங்க வந்து இங்க இருந்து எடுக்கிறதால நம்ம இந்த தீவனம் வைக்கணுமோ அந்த தீவனம் வைக்கணுமோ எதுக்குமே நீங்க பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்காதுன்னு. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தீவனங்கள் எல்லா தீவனத்துக்கும் சூப்பரா அடாப்ட் ஆகும். மாடுகளை பொறுத்தவரை நம்ம கழுத்து கட்டிலையும் மூக்கு கட்டிலையும் சேர்த்து தான் கயிறுகள் நம்ம போட்டிருப்போம். ஆனா அப்படியா இருந்தாலும் நம்ம இழுத்துட்டு போகிறது வைக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு இதுமே இருக்காது, குறைகளும் இருக்காது. கொம்பு இல்லாததால மாட்டை பொறுத்தவரை கொம்பு இல்லாத மாட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து லைன்ல வந்து எல்லா பக்கமே வந்து பாத்தீங்கன்னா மாடை பொறுத்தவரை கொம்பு இல்லாத மாடுகள் நல்லா கறக்கும். எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க கறந்து பார்த்து தான் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கொம்புகள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் அப்டேட்ல நம்ம பாத்துருக்கோம். அது எந்த உண்மையா பொய்யான்னு தெரியல. ஏன்னா கொம்பு இருந்தா வந்து கால்சியம் வந்து வேஸ்டா போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொம்பு இல்லாத மாட்டுல வந்து மாட்டுல கால்சியம் சத்துக்கள் ரொம்ப வேஸ்டா போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தலையத்துக்கு இடையில எடுக்கும்போது ஒரு 10 வருஷ காலங்களுக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய தேவைகள் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி பிரீடா நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கும்போது இந்த பிரீட்ல எந்த சைட்லனாலும் பாருங்க தோல் வந்து அவ்வளவு நைஸா இருக்கும். அவ்வளவு நைஸா இருக்கும். மாட்டை பொறுத்தவரை நல்லா மடி தோரனே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த கண்டு பாத்தீங்கன்னா இப்பவும் உங்களுக்கு நல்ல ஸ்டா தான் போட்டுருக்காங்க. அதே மாதிரி கண்டு வந்து இதுலயுமே நல்ல கண்டா தான் கிடைக்கும். அடுத்த இதுல ஒரு ஏபிஎஸ் ஸ்டா போட்டு எடுக்கும்போது நல்லா இருக்கும். இன்னும் மாட்டை பொறுத்தவரை ஈனதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 to 15 நாள் டைம் இருக்கு. இதை பொறுத்தவரை மடி சூப்பரா பண்ணும். மாட்டை பொறுத்தவரை இப்பவே கிட்டத்தட்ட பாருங்க மடியோட தோரணையோட பாருங்க எந்த அளவுக்கு ஒரு அகலமா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல் பை வச்சா ஃபுல் பை வைக்கும்போது வெளியில நம்ம அவுக்க முடியாது. 4 காம்புகளுக்கான இடைவெளிகளும் நல்லா இருக்கும். மடி தோரணைகளுமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். நல்ல சுருக்கு இருக்கும். நல்ல செட்டில் உள்ள மடி, மாட்டோட அமைஞ்ச மடி வந்து மாட்டோட கரெக்டா அமைப்பா இருக்கும். ரொம்ப தொங்கிக்கிட்டு அசிங்கமாவும் இருக்காது. மாட்டை பொறுத்தவரை நாம மடி மாதிரி இருக்கும். உங்களுக்கு காலில் நல்ல வெள்ள வரும், வால்ல நல்ல வெள்ள வரும். அது மாட்டை பொறுத்தவரை நல்லா அழகாவே தூக்கி காட்டும். காம்பு உங்களுக்கு பட்டன் காம்பு தான். அதனால உங்களுக்கு கறவைக்கும் கறக்கிறதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்காது. மிஷின் கறவைக்கு நல்லா இருக்கும், கை கறவைக்கு நல்லா இருக்கும். மோட்டி பிரீடை பொறுத்தவரை கொஞ்சம் உங்களுக்கு ரேர் தான் இப்ப கிடைக்கிறத பொறுத்தவரை. கண்டே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 60,000 70,000 நம்ம வந்து விக்கிறாங்க. நம்ம மாடு இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா 85 ரூபாய்க்கு மேல வித்து கிடையாது. சரியா? இப்ப மாடுகளை பொறுத்தவரை நம்ம 85 ரூபாய்க்கு மேல இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து விக்கல. நல்ல மோட்டி பிரீடா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரிதான். நம்ம 1 லட்சம் 1.5 லட்சம் 1.20 நம்ம சொல்ல போறது கிடையாது. நம்ம நேர்ல வந்தாங்கன்னா பார்த்து அனுசரிச்சு கொடுத்துருவோம் மாட்டை பொறுத்தவரை. சரியா? ரெண்டாவது வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஆனா நம்ம பண்ண எங்க அமைஞ்சிருக்கு? ஆனா நம்ம பண்ண வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில வந்து பாவூர் சத்திரம் பக்கத்துல நம்ம பண்ண அமைஞ்சிருக்கேன். நம்ம என்ன விதமான மாடுகள் இருக்கு? ஆனா எப்போதுமே பாத்தீங்கன்னா HF ஜெர்சின மாடுகள் நம்ம இருக்கும். அதிகமான அளவுல வந்து HF இருக்கும். ஜெர்சின மாடுகளும் இருக்கும், ஜெர்சின கிராஸ் மாடுகளும் இருக்கும். HFலயும் கிராஸ் மாடுகள் நம்ம எப்பவுமே இருக்கும். பெரும்பாலும் ஒரு 20 இருந்து ஒரு 25 மாடுகள் சாதாரணமா இருக்கும். வேற நேரங்கள்ல ஒரு 40 மாடு வரை நம்ம இருக்கும். எத்தனை மாடுகள் நம்ம இருக்கணும்? தலையீத்து 2 மாடுகள் மட்டும் இருக்கும். ஒரு மாடு 2 மாடு வந்து 3 மாடுகள் சில பேர் கறவைக்காக கேட்டிருப்பாங்க. அதுக்காக வச்சிருப்போம். அந்த மாடுகளுமே உங்களுக்கு வந்து டீடைலா சொல்லிடுவோம். இது 3 மாடுகள் 2 மாடுகள் மென்ஷன் பண்ணி சொல்லி அதே மாதிரி உங்க தட்பவெப்ப நிலைக்கு மாடுகள் தாங்கக்கூடிய சிச்சுவேஷன் எல்லாம் சொல்லி தான் மாடு கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் பெரும் மாடுகள் வந்து ஒரு 15 லிட்டருக்கு மேல உள்ளது 20 லிட்டருக்கு மேல உள்ள மாடுகள் உண்டு. ஆனா நம்ம வந்து கொஞ்சம் கறவைகளை கம்மியா சொல்லியே கொடுத்துருவோம். அதே மாதிரி இருக்கிற விஷயத்த மாட்டுல என்னென்ன குறைகள் இருக்கு என்னங்கிறத சொல்லி மட்டும் தான் நம்ம கொடுப்போம். மாடுகள் நேர்ல வந்து பாத்துடுங்கன்னா சொல்றோம். நம்மளால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, கன்னியாகுமரி, அப்புறம் நம்ம திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகருக்கு மட்டும் தான் கொஞ்சம் மாடுகள் கொடுக்க முடியும். வெளி லைன்ல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாடை பார்க்காம நிறைய விஷயங்களை பேசுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு பிறகுதான் வீடியோ பார்த்துட்டு நம்ம வராங்க. பெரும்பாலும் பக்கத்துல இருக்கவங்களுக்கு நம்ம வீடியோ கொடுத்துலாம், தூரமா இருக்கவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வீடியோ கொடுக்க முடியாது. ஒரு 4-5% பேசுவாங்க. 5 பேருக்கு நம்ம வீடியோ போட்டோம்ன்றதுனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேற யாருக்குமே வீடியோ அனுப்ப முடியாது. வெறும் யூடியூப்ல வீடியோ போட முடியாது. 30 மாடுக்கும் ஒவ்வொரு மாடா எடுத்து அனுப்ப முடியாது. 30 மாடு அனுப்ப முடியாது. நேருக்கு வர சொன்னா யாரும் வந்துட மாட்டாங்க. அதனால வெளியூர்ல இருக்கவங்க நம்ம தவிர்த்துக்கிடுவோம். எதுவும் தவிர்த்துக்கிடுவோம்னா மாடுகள் நம்மளால அவங்களுக்கு கொடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து பாதி வண்டி வாடகை பேசுறோம். அக்கௌண்ட்ல பணம் போடும் போது வந்து பாத்தீங்கன்னா டிலே பண்றாங்க. 3 நாள் வரைக்கும் பணத்தை இழுக்கிறாங்க. மாடு நம்ம வந்து நிப்பாட்டி விட முடியாது. ஏன்னா மாடை வந்து வித்த மாடுகளை தொழுவுல போடும்போது வந்து பாத்தீங்கன்னா வித்த மாடு தான் கேட்பாங்க யார் வந்தாலும். கண்டிப்பா. அப்ப வெளியில கொண்டு போட்டோம்னா தீவனங்கள் முறைகள் வந்து சரியா கிடைச்சிடாது. ஏன்னா வேலை பார்க்குற ஆட்கள் இந்த இடத்துல சரௌண்டிங்ல தான் மாடு வேலை பார்ப்பாங்க. கண்டிப்பா. வெளியில போய் அவங்களால வந்து அந்த வெளியில கொண்டு கட்டிருக்க இடத்துல கொண்டு பார்க்க முடியாது. கண்டிப்பா. அதனால பெரும்பாலும் நேர்ல வந்து பார்த்தா வெளியூர்காரங்களுக்கு நான் மாடு தாரேன். மற்றபடி கஷ்டப்பட்டு போன் பண்ண வேண்டாம். பக்கத்துல இருக்கவங்களுக்கு மட்டுமே நம்ம மாடு கொடுத்துக்கலாம். சரியா? வெளியூர்ல இருக்கவங்களுக்கு நம்மளால கண்டிப்பா கொடுக்க முடியாது. இதுதான் நம்மளோட காரணம். அதுக்குன்னு வருத்தப்பட வேண்டாம். மாடு வேணும்னா நேரில் வாங்க. நேரில் வந்தீங்கன்னா மாடுகள் மட்டும் 30 மாடுகள் இருக்கும், நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பெரிய பசாரிச்சு கிடையாது. இப்ப பசாரிச்சு கம்மி தான், ட்ரெயின் செலவு கம்மி தான். ஒரு நாள் வேலை பொழுது மட்டும் உங்களுக்கு போகும். மற்றபடி நம்ம பாதி வாடகை கூட இப்ப இந்த திருவண்ணாமலைக்கு மாடு கொடுத்தோம். மொத்தத்துக்கு 10,000 வாடகையில
உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோல்கேட் எல்லாமே ஃப்ரீ பண்ணி அங்க வர கொடுத்தா கிட்டத்தட்ட அவங்களுக்கு 500 கிலோமீட்டர் வரை வரும். அப்ப நம்ம 1000 கிலோமீட்டர் வரும். கிலோமீட்டருக்கு 10 ரூபா வாடகை கூட இல்லாத அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். ஆமா 10 ரூபா வாடகை கூட கிடையாது. ஏன்னா டோல்கேட் எல்லாம் ஃப்ரீ பண்ணி இருக்கும்போது 8 ரூபா 8,000 ரூபா வாடகை தான் வண்டி கொடுக்குற மாதிரி வந்திருக்கும். அந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். பெரும்பாலும் வெளியில இருந்து வரவங்க முடிஞ்சாலும் உங்களுக்கு ஒரு நாள் ஃப்ரீ டைம் ஸ்பெண்ட் பண்ணி வர முடிஞ்சா வாங்க. இல்லன்னா மற்றபடி இங்க இருக்க பர்சனுக்கு முன்னால நம்ம மாடுகள் கொடுக்க முடியும். ஏன்னா இப்ப நாகர்கோயில இருந்து மாடு கேட்கறாங்கன்னா நம்ம போட்டோ போட்டோ கண்டிப்பா வந்துருவாங்க. கண்டிப்பா வெளியில இருக்கவங்க போட்டோ கேட்ட பிறகு இந்த மாடு ஓகே இந்த மாடு ஓகே அவங்க செலக்ஷன் பண்ணி பணம் போடுறதுல பெரிய பிரச்சனை ஆயிருது. பேங்க் லீவுங்கிறாங்க, கூகுள் பேல போட முடியாத நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதால பக்கத்துல இருக்கவங்களுக்கு கொடுக்கறதா நமக்கு மிச்சம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு டிரைவர் வண்டியில ஓடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். இன்னொரு வண்டிக்காரர் நம்மள நம்பி பக்கத்துல வண்டி ஓட்டுறாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா தொழுவுல 3 லேபர் இருக்காங்க. ஓகே கிட்டத்தட்ட மாசம் வந்து எனக்கு 1 லட்சம் ரூபாய் மாட்டு தீவனம் வருது. ஏன்னா நம்ம கண்ணுக்குட்டி எல்லாமே வளர்க்குறோம். கண்டிப்பா 1 லட்சத்துக்கு மேலதான் போகுது, 1 லட்சத்துக்கு கீழே வரல. மாச தீவனங்கள் ஏன்னா நம்ம என்ன போடுறோம்னா எள்ளு புண்ணாக்கு போடுறோம், கடலை புண்ணாக்கு போடுறோம், உளுந்த தூசி போடுறோம், கோதுமை தவிடு போடுறோம், நெல் தவிடு போடுறோம். அது மாதிரி முக்கியமா மாட்டுக்கு தேவையான இந்த தீவனங்கள்லாம் நம்ம போடுறோம். இதுகள் எல்லாமே சத்தான ஆதாரம். இது போக பருத்தி விதையை அரைச்சு கொடுக்குறோம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்குறோம். நம்ம இயற்கையான தீவனத்தை மட்டும் தான் நம்ம போடுறோம். மாசம் கிட்டத்தட்ட 1 லட்சத்துல இருந்து 1,30,000 வரைக்கும் தீவன கூலிகள் வருது நமக்கு. ஓகே அதே மாதிரி நமக்கு லேபர் சம்பளம் இருக்காதனால நமக்கு அது கட்டுப்படி ஆகாது. கிட்டத்தட்ட நம்ம வளர்த்து எடுக்கணும் வைக்கிறோம். நமக்கு வந்து வேகமா தொழில் பண்ணா மட்டும்தான் வேலை முன்னேற முடியும். கரண்ட் பில் எல்லாமே இருக்குது. ஓகே அதனால நேருக்கு வரவங்களுக்கு கண்டிப்பா நல்ல முறையில் பண்ணி தரேன். மற்றவங்க நம்ம தொந்தரவா நினைக்க வேண்டாம். நம்ம வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணி கூட விட்டுட்டு உங்க வேலையை பார்க்கலாம். பக்கத்துல இருக்கவங்க பார்த்தா போதும் தான். நம்ம கூடிய மாடு ஒரு சூப்பரான பிரீடு, ஹை பிரீடுல இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி பிரீடுல உள்ள மாடுனே. ஜெர்சி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாட்டுல ஒரு HF லைட்டா மிக்ஸ் ஆகும். அது எதை பொறுத்துன்னு பாத்தீங்கன்னா அந்த அடி வயித்துல கால்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெள்ளை வரும். சரியா அதை பொறுத்து தான் HF ஜெர்சிங்கிறது அந்த மாடை வந்து நம்ம இது பண்றோம். ஒரு பெருங்கூட்டு ரகத்துல ஒரு பெரிய மாடுன்னே சொல்லலாம். வீடியோல கன்ஃபார்மா தெரியாது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா மாட்டோட நீளங்கள், மாடோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா சரியான நீளம் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உயரமும் பயங்கரமா இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம லேபர் பின்னாடி நிக்காங்க, அவங்களே மறைச்சிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹைட்டான பிரீடு, சூப்பர் பிரீடு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டில நல்ல ஒரு ஜெர்சி பிரீடு எடுக்கணும், அதுவும் வெயில் தாங்கக்கூடிய பிரீட்ல எடுக்கணும்னா அந்த பிரீடை தாராளமா சொல்லலாம்னே. மாட்டை பொறுத்தவரை நல்ல வெயில் தாங்கக்கூடிய பிரீடு. வெயிலுக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது. 4 காம்புக்கான இடைவெளிகள் சூப்பரா இருக்கும். ஒரு காம்பு நீளங்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். மாட்டுல கொஞ்சம் ஜுரம் இருக்கு, அதனால மடிகள்ல இருக்கக்கூடிய காம்பு லைட்டா சின்னதா தெரியலாம். அந்த மேல வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே காம்பு தான். பால் கொடி நரம்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப வந்து மாட்டை பொறுத்தவரை 2வது ஈத்து மாடு. சரியா தலையீத்துல பால் திறன் வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 17 லிட்டர் கறந்துருக்கு. மாட்டை பொறுத்தவரை நம்ம யாருக்காக இருந்தாலும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கறவை ஒரு 15 லிட்டர் சொல்லி கொடுப்போம். ஏன்னா எல்லா தட்பவெட்ப நிலையில இருந்து ஆட்கள் மாட்டுக்கு வராங்க. அதனால நம்ம ஒரு 15 லிட்டர் பாலுக்கு சொல்லி கொடுப்போம். மாட்டை பொறுத்தவரை ஒரு தாராளமா ஒரு 17 லிட்டர் கறவைக்கு இருக்கக்கூடிய மாடா இருக்கும் இருக்க பொறுத்தவரை. அது மாதிரி எல்லா விதமான தட்பவெட்ப நிலையும் தாங்கக்கூடிய பிரீட்ல ஒரு சூப்பரான பிரீட்னே சொல்லலாம். மாட்டை பொறுத்தவரை நேத்து தான் கண்டு போட்டிருக்கு. கண்டை பொறுத்தவரை ஒரு அழகான ஒரு காலக்கண்டை போட்டிருக்கு. வளர்க்கணும்னு நினைச்சாலும் வளர்க்கலாம், இல்ல வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலும் மாட்டை பொறுத்தவரை கண்டே நம்ம தூர கொடுத்துட்டு தாராளமா கறக்கலாம். ஒரு உயர்தர மாட்டுல வந்து மாட்டை பொறுத்தவரை இது ஒரு சூப்பர் பிரீடுனே சொல்லலாம். ஜெர்சி பிரீடை பொறுத்தவரை அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா விதமான தட்பவெட்ப நிலையை தாங்கக்கூடிய பிரீடுல ஒரு சூப்பர் பிரீடுனே சொல்லலாம். ஃபேட்ல நல்லா இருக்கும். ஃபேட் கண்டனை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா விதமான கிளைமேட் தாங்குறதால இந்த மாட்டை தாராளமா எடுக்கலாம். ஒரு பண்ண தோதுவுக்கு மாடு வேணும்னா இந்த மாடை தாராளமா எதிர்பார்க்கலாம். ஒரு பண்ணைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தாராளமா எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பண்ண தோதுக்கு ஒரு சூப்பர் மாடு. அது மாதிரி எல்லா விதமான தட்பவெட்ப நிலையில நம்ம தாங்குறதாலே நம்ம பிரீடை பொறுத்தவரை பயப்பட வேண்டாம். இவ எல்லாத்துக்குமே HFல நல்ல கறவைகள் பொறுத்தவரை நல்ல மாடுகள் கிடைக்கும். ஜெர்சில உங்களுக்கு கறவை குண்ட மாடுகள் கிடைக்காது. இந்த மாடை தாராளமா எடுத்துக்கலாம். நல்ல பண்ணக்காரங்களா இருந்தா 2 வேளைக்கு சேர்த்து ஒரு 20 லிட்டர் பால் வந்து தாராளமா கறந்துப்பாங்க. நார்மலா பார்க்கக்கூடிய பர்சன் வந்து 15 லிட்டர் தான். அதுக்கு மேல அவங்க வந்து பாத்துக்கிட மாட்டாங்க. ஆனா ஓரளவு தீவனம் வச்சு பச்சை புல்லு எல்லாமே கொடுக்குறாங்கன்னா ஒரு 17 லிட்டர் 18 லிட்டர் வரைக்கும் சாதாரண பர்சன் பாத்துக்கலாம். என்னன்னா நிறைய பேர் புல்லு இல்லாம தான் வந்து மாடு வளர்க்கறது நிறைய பேர் வளர்க்குறாங்க. நம்மகிட்ட வரக்கூடிய முக்காவாசி கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா புல்லு இல்லாம தான் மாடுகள் கறக்குறாங்க. புல்லுகள் அந்த மாதிரி நல்லா விழுதுங்கும் போது பாத்தீங்கன்னா மாட்டை பொறுத்தவரை கறவை திறன் வந்து சூப்பரா இருக்கும். அதே மாதிரி மாடோட முகக்கூறுபாடு எல்லாத்துக்கும் பிடிச்ச முகக்கூறுபாடு. எல்லாத்துக்குமே இந்த முகம் பிடிக்கும். ஆமா நல்லா கிளிக்கொம்புல நல்ல வெள்ளடி கொம்பு தான். அதே மாதிரி கிளைமேட் அடாப்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடு சூப்பரா இருக்கும். ஆள்களுக்கு குணத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்ணுல இருக்கக்கூடிய முடியா இருந்தாலும் சரி, காதுல இருக்கக்கூடிய முடியா இருந்தாலும் கீழ்பக்கம் சேரத பொறுத்து தான் நம்ம ஜெர்சி பிரீட் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். கண்டிப்பா ஏன்னா அது வந்து ஜெர்சி பிரீடுக்கு வந்து பாத்தீங்கன்னா காதோட முடிகள் ஒண்ணு டச் ஆகும். அதுதான் நம்ம வந்து பார்த்து ஜெர்சி பிரீடை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அதனால இந்த மாதிரி பிரீடு உங்களுக்கு வேணும்னா தயவு செய்து நேர்ல வந்து பார்த்து எடுத்து கொண்டு போங்கன்னு சொல்லி தான் நம்ம எல்லாத்தையும் சொல்றோம். நேர்ல வந்து பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு மாடை பொறுத்தவரை பிரீடை பத்தி உங்களுக்கு அழகாவே தெரியும். சரியா அதே மாதிரி கறவை கூடின மாடுகள்ல உங்களுக்கு மாடு வேணும்னா நேர்ல வந்து பார்த்து எடுங்க. ஏன்னா போன்ல கண்டிப்பான முறையில் விலைகள் சொல்ல முடியாது. என்னன்னா நம்ம விலை சொல்றோம்னு வச்சுக்கோங்க, அந்த மாடை ஒரு 80,000 ரூபாய் சொல்றோம்ன்றதுன்னா வந்தவங்க ஒரு விலை கேட்பாங்க, வாரவங்க கமிஷன் 5,000 ரூபாய் இருக்கு. ஏன்னா கூடின மாடு வாங்கி கொடுக்குற யாரா இருந்தாலும் 5,000 ரூபாய் கமிஷன்ல இருந்து 7,000 ரூபாய் கமிஷன் வரைக்கும் இருக்கு. இதுக்கு முன்ன 2,000 3,000 கமிஷன் வந்து சர்வசாதாரணமா இருந்தது. இன்னைக்கு 5,000ல இருந்து 7,000 ரூபாய் நம்ம ஊருக்கு வந்து எடுக்கிறாங்க தாராளமா. சொந்தக்காரங்கன்னு சொல்லி கூட்டு வராங்க. ஆனா கறவை யாரா இருந்தாலும் சரியா கமிஷன்ல கரெக்டா இருக்காங்க இருக்கிறத பொறுத்தவரை. நம்ம யாரா இருந்தாலும் சரி நீங்க நம்பிக்கைப்படுவீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் தான் பண்ணுவாங்க. அதனால மாட்டை பொறுத்தவரை நேர்ல வாங்க, சரியான முறையில விலைகளை எல்லாத்தையும் அனுசரிச்சு சொல்லி மாட தாரேன். கூடிய கிடேரி இந்த கிடேரியை பாத்துக்கிடுங்க. இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடேரி நான் வாயில சொல்லிட்டேன். உங்களுக்கு எத்தனை ஈத்து இருக்குன்னு உங்களை மதிக்க வைக்கணும்னு நினைச்சேன். ஆமா கிடாரி தான்.
இதை பார்த்தா பெருசா இருக்கு. கிட்டத்தட்ட ஆமா அதை விட நல்ல மடி நல்ல செட்டு. மாட்டை பொறுத்தவரை யாரும் பாத்தீங்கன்னா பல்லு வந்து ஒரு 6 பல்லுக்கு மதிப்பாங்க. ஓகேண்ணே. மாட்டை பொறுத்தவரை பெருங்கூட்டு மாட்டுல உள்ள மாடு 6 பல்லு மதிப்பாங்க. ஆனா 2 பல்லு மட்டும் தான் போட்டிருக்கு. 2 பல்லு மட்டும் தான் போட்டிருக்கு. பின் சைஸ்ல மடி வந்து பாத்தீங்கன்னா நடக்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான மடி தோரணையான ஒரு மாடு. மேல வரைக்கும் படி இருக்கு, பை இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 பல்லு தான். 2 பல்லு தான் சொல்லும் போது யாரும் ஒரு அளவுக்கு நம்புற அளவுக்கு இருக்காது. பின் பைகள் வச்சிருக்க, முன் பைகள் வச்சுக்கிட்டு இருக்கு. மாட்டை பொறுத்தவரை இன்னொரு 10 நாள் பிடிக்கும். சர்வ சாதாரணமா 10 நாள் பிடிக்கும். நல்ல மாடு, பெருவர்க்கத்துல உள்ள மாடு. நம்ம செலக்ட் பண்ற விதம் தானே. நம்ம செலக்ட் பண்றது எந்த ஒரு மாடுமே கொஞ்சம் கூட ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா செலக்ட் பண்ண மாட்டோம். அந்த அளவுக்கு நல்ல பெருங்கூட்டு இருக்கத்துல நல்ல மடி உள்ள மாடு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காம்பு நிலத்துக்கு நம்ம பயப்பட வேண்டாம். கருங்காம்புல இருக்கு. முன் சைடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பட்டன் காம்புல இருக்கும். அதே மாதிரி மடியும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல செட்டா இருக்கும். ஆமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன குறைபாடு சொல்ல முடியாது. நல்ல வெள்ளடி கொம்பு, நல்ல முக அமைப்பு. பாத்தீங்கன்னா காம்பை பாருங்க, முன்பக்க காம்பு பாருங்க, நல்ல ரோஸா சூப்பரா இருக்கும். மடி நல்ல ரோஸ் காம்புல நல்ல நீளவளமான காம்பா இருக்கும். இப்ப முன்பை வச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா காம்புல உங்களுக்கு சுருக்க பார்க்கும்போது இங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னும் அந்த காம்பு எல்லாமே டெம்பர் ஆகணும். முன்பை எல்லாமே வைக்க வேண்டியிருக்கு. பின் பைகள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 பை வச்சிருக்கு. இது பை கிடையாது. நம்ம மாடு இருந்துச்சுன்னா இதுல இருந்து இன்னும் டாப்பா பை வைக்கும். நடக்க முடியாது. தலையத்திலே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 18 லிட்டர் பால்ல இருந்து ஒரு 20 லிட்டர் பால் வரை கறக்கும். ஆமாண்ணே. இதுல இருந்து வளர்ச்சிகள் ஒரிஜினல் வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். இருக்கிறத பொறுத்தவரையில நம்ம பொறுத்தவரையில இந்த பிரீடுக்கு வந்து பால் திறன் வந்து நம்ம வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் யாரையும் ஆசை எல்லாம் காட்டுறது கிடையாது. ஆனா மாட்டை பொறுத்தவரை கறவைகள் சூப்பரா இருக்கும். ஏன்னா ஆசை காட்டி நம்ம மாடுகளை கொடுக்க கூடாது எங்கேயுமே. அதை மட்டும் நம்ம பிளஸா நினைச்சுக்கோங்க. நீங்களே பார்த்து எடுத்துக்கோங்க, உங்களோட மதிப்புக்கு பார்த்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுவோம். எல்லாமே நம்ம வீட்டுல கை சாப்பாடுல இருந்து வளரக்கூடிய மாடு தான். நம்ம கையறை தான். கிட்டத்தட்ட வைக்கோலுக்கு புல்லுக்கு பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்கவே இருக்காது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈத்துக்கு கறவை திறனுக்கு நம்ம வந்து பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்கு. ஏன்னா நம்ம கையில எந்த அளவுக்கு இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பண்ணக்காரங்க நம்மள தவிர வெளியில எடுக்க மாட்டாங்க. நல்ல நம்ம ஏரியால சுத்தி நாகர்கோவில், திருநெல்வேலி இந்த பக்கம் பண்ணக்காரங்க யாரா இருந்தாலும் சரிதான் நம்மள தவிர வேற யாரையும் மாடு எடுக்க மாட்டாங்க. நம்மளோட மாடுகள் அவ்வளவு பண்ண தோதுக்கு அவ்வளவு அட்டகாசமா இருக்கும். ஏன்னா உயரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உயரம் இருக்கு. இப்பவே நம்ம உயரம் இருக்கு. அடுத்த இதுல இதுக்கு மேல உயரம் வரும். இன்னும் மடி வந்து பையச்சின்றதுக்கு 10 நாள் டைம் இருக்கு. இப்பவே இவ்வளவு மடி இருக்கு. இன்னும் பை வைக்கும். பை வைக்கிறத பொறுத்தவரை பயப்பட வேண்டாம். ஏன்னா பை வச்சே நம்ம கொடுத்தாச்சு. நிறைய பேர் வந்து மடி வைக்காம பயப்படுவாங்க. நம்ம அப்படி இப்ப மாடு எடுத்துட்டு போறோம் யாரா பயப்பட வேண்டாம். நல்ல நரம் ஓட்டம், நல்ல மூட்டை. மடியோட மூட்டை அளவு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அகலச்சரத்துல இருக்கிறதால. ஆமா அதே மாதிரி வெயிலுக்கு எல்லாத்தையும் கிளைமேட்டுக்கு பயப்பட வேண்டானே. பல்பாடுல 2 பல்பாடு தான். 2 பல்லு தான். 2 பல்ல வளர்ப்புல இவ்வளவு மடியோட நான் இன்னைக்கு வரைக்கும் மாடுகள் எடுக்கல. அவ்வளவு மாடுகள் ரேர் தானே. நம்ம செலக்டடா எடுத்து அந்த மாடுகளுக்கு ஃபுட் ஒழுங்கான முறையில் கொடுத்து நம்ம வளர்க்குறோம். இதெல்லாம் நம்ம கண்டுகள் கிட்ட செலக்ட் பண்ணி கொடுக்குற கண்டுகள் தான். அதனால யாரா இருந்தாலும் பயப்பட வேண்டாம். நம்ம கண்டுல நல்லா செலக்ட் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால எங்கேயுமே கண்டுகளை நல்லா செலக்ட் பண்ணி கொடுக்கறதால இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனைகள் கிடையாது. ஆமாண்ணே. 2ஆயிரத்து மாடு ஒரு மாடு. 2ஆயிரத்து மாடு காட்டு மேய்ச்சல் வசமா மேயக்கூடிய மாடு. நல்ல காட்டு மேய்ச்சல் மேய்க்கிறதுனால மேய்ச்சிக்கலாம். நல்ல பெருவர்க்கமான மாடு. மடி நல்ல மூட்டை சூப்பர் மூட்டையா பண்ணிருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல இருந்து 10 நாள் டைம் இருக்கு. மாட்டை பொறுத்தவரை மாட்டோட நீளங்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாட்டோட கட்ட மூஞ்சி தானே நல்ல நீளம் நல்ல மடி. ஒரு பண்ணைக்கு மாடு தானே இருந்ததுன்னா அவங்க இப்படி மாடுகளை செலக்ட் பண்ணும்போது மட்டும் தான் அந்த பண்ணை வந்து வெற்றிகரமான லைனுக்கு போகும். ஏன்னா நல்ல மடி. மாட்டை பொறுத்தவரை நல்ல பட்டன் காம்பு. காம்போட இடைவெளிகள் ஒவ்வொரு காம்புக்கான இடைவெளிகள் அவ்வளவு நைஸா இருக்கும். ஃப்ரண்ட்ல காம்பை காட்டுங்க. காம்பை காட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஒவ்வொருக்கான காம்புகளுக்கான இடைவெளிகள் அவ்வளவு சூப்பரா இருக்கும். நல்ல நீளங்களா இருக்கும். மிஷின் கறவைக்கா இருந்தாலும் சரிதான், கை கறவைக்கா இருந்தாலும் சரிதான் சூப்பரா இருக்கும். நம்ம பண்ணையில உள்ள மாதிரி இந்த மாடு மடி அமைப்புல உண்மையாவே சொல்ல போனா வேற யாருமே மாடுகள் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு தோரணையான மடி அமைப்புல இருக்கும். எல்லா விதமான தட்பவெட்ப நிலையிலும் தாங்கக்கூடிய பிரீட்ல ஒரு சூப்பர் பிரீடா இருக்கும். சுருக்கு சூப்பரா இருக்கு. இவ்வளவு சுருக்கு இருக்கு. இவ்வளவு சுருக்கு இருக்கு. இன்னும் பை நல்லா வைக்கணும். ஒரு 10 நாள் டைம் இருக்கு. 10 நாள் டைம் இருக்கு. இது மாட்டோட மடி கிடையாது. மடிங்கிறது வேற. இன்னும் வேற லெவல்ல வைக்க மடியை பொறுத்தவரையில அடைச்சு கட்டனே பால் நரம்பு கொடிகள்ல இருந்து மாடோட பின்மடியில இருந்து எதையுமே நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. நரம்பு கொடிகள் சூப்பர் நரம்பு கொடி. பையோட நீளத்தை பாருங்க, சைட்ல இருந்து எடுத்து காட்டுங்க. இவ்வளவு பை வைக்கும். இவ்வளவு பை வைக்க வேண்டியிருக்கு. இவ்வளவு சுருக்குகள் இருக்கு. பாதி பை தான் வச்சிருக்கு. நல்லா இருக்கும். நம்ம குணத்துல கறக்க வைக்க எல்லா குணத்தும் உங்களுக்கு பயப்பட வேண்டாம். மாட்டை பொறுத்தவரை பாருங்க, மாடு வந்து எப்படி செலக்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மாட்டுல வந்து உங்களுக்கு தோல்ல வந்து இவ்வளவு நைஸ் இருக்கணும். மாடோட கலரை பாருங்க, எதுலையுமே உங்களுக்கு ஃபேட் ஆகாது. பெருரோமம் சொல்லுவோம். என்னன்னா மாட்டுல வந்து முடியல் நிறைய பத்தி போய் இருக்கும். முடியல் அதிகமா இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா மாடு தொடக்கூடாது. நம்ம மாடுகள்ல பாருங்க பள்ளி இருந்து இருக்கும். சாணி விட்டாம இருக்கு. ஆமாண்ணே. அந்த மாடுகள் முடி அதிகமா இருக்கக்கூடிய மாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சல் வரும். எல்லா விதமான நோயும் வரும். நோய் எதிர்ப்பு சக்திகள் இருக்காது. நம்ம மாடுகள்ல பாருங்க உங்களுக்கு எந்த மாடுலயும் தோல்ல முடிக்கிட்டலாம் அதிகம் இருக்காது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குடல் புழு நீக்கம் பண்ணிருப்போம். உன்னிக்கான இன்ஜெக்ஷன் பண்ணிருப்போம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடுகளை பொறுத்தவரை கிருமிகள்ல இருந்து உடம்புக்கு மேல உள்ள கிருமியை அழிச்சிரும். உடம்புக்கு உள்ள இருக்கக்கூடிய கிருமிகளை நம்ம அழிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவோம். அதே மாதிரி நம்ம இயற்கையான தீவனங்கள் வைக்கோல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாரத்துக்கு 2 நாள் வந்து பச்சை தீவனங்கள் வரும். இது எல்லா நாளும் நம்மளால போட முடியாது. வாரத்துக்கு 2 நாள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட நாட்டு தீவனங்கள் இருக்கக்கூடிய தீவனங்கள்லாம் வைக்கிறது. நம்ம வந்து கிட்டத்தட்ட புண்ணாக்கு ஐட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா கடல புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, நெல்லத்தோடு, கோதுமை தோடு, உளுந்தம் தூசி, இந்த மாதிரி ஒரு நல்ல தீவனங்களை வச்சு மட்டும் தான் நம்ம காப்பாத்துறோம். சரியா? அடுத்து பார்க்கக்கூடிய பிரீட் வந்து பாத்தீங்கன்னா
இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தா முட்டை மாடு, அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெங்களூர் சிந்தாமணில எடுத்த கண்ணு, அதை வந்து இந்த வீடியோல சொல்ல மறந்துட்டோம். ஓகேண்ணே. அதே மாதிரி இதுமே வந்து பெங்களூர் சிந்தாமணி கண்ணு தான். சிந்தாமணி அங்க இருந்து நம்ம அங்க இருந்து மாடு எடுத்து அதுல இருந்து எடுத்த பெரிய வர்க்கங்கள்ல உள்ளது. ரெட்ட முதல்ல வீடியோல நல்ல ரெட்ட முதல்ல இருக்கும், முட்டை மாதிரி உடம்பு. வீடியோல தெரியாது. யாராச்சும் ஏதாச்சும் பாத்துட்டு இதுல இருக்க வீடியோவே எடுத்து ஸ்கிரீன்ஷாட் போட்டு இது என்ன ரேட் வரும், இது என்ன ரேட் வரும், இது என்ன ரேட் வரும் சொல்றதுக்கு நம்ம கண்டிப்பா முடியாது. ஏன்னா பெருவர்க்க சிறுவர்க்க மாடுகளை வந்து நம்ம சொல்லிடலாம் இதெல்லாம் பெருவர்க்க மாடு. ஏன்னா அந்த மாடு கிட்டத்தட்ட ஒரு பிரதர் நேம் வந்து பாத்தீங்கன்னா தென்காசி பக்கத்துல துரைசாமிபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஸ்மித்னு ஒரு பிரதர் இருக்காரு. அவர் வந்து நம்மகிட்ட நிறைய மாடுகள் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மாடை வந்து போன வாரம் நம்ம ஒரு வீடியோல சும்மா போட்டு விட்டுருந்தோம். இதை போட்டோ எடுத்துட்டு போன்ல இது என்ன விலைனா என்ன விலைனா என்ன விலைன்னு போன்ல அவ்வளவு கேட்டாரு. ஏன்னா ஏகப்பட்ட மாடுகள் வாங்கியிருக்காரு. அப்ப நான் தெளிவா சொன்னேன், பிரதர் இதை வந்து மாடை வந்து வீடியோல பார்த்தா உங்களுக்கு மாடு தெரியாது, நேர்ல வந்து பாருங்க. ஏன்னா மாடு அவ்வளவு ஹெவி சைஸ் சொல்லி பார்த்தேன், கேட்கவே இல்ல. நம்ம விலை போன்ல சொல்லல. ஆனா அவங்களோட பட்ஜெட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா 45 ரூபா 50 ரூபாய்க்கு மாடு வாங்குவாங்க. சில நேரங்கள் வந்து ஒரு 60 ரூபா வரைக்கும் மாடு வாங்குவாங்க. இது நல்லா பெருவர்க்க மாடு, அவங்களோட பட்ஜெட்டுகள் வந்து 50 ரூபாய்க்கு தான் மாடு வாங்கக்கூடிய கணக்குல வந்திருந்தாப்ல. ஆனா இந்த பெருவர்க்க மாடை வந்து போட்டோல கேட்டுட்டு ஒண்ணுமே அவருக்கு தெரியல. சின்ன மாடு தெரிஞ்சு ரொம்ப 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 சின்ன மாடா தெரிஞ்சிருக்கு அவருக்கு. இங்க வந்து பாத்துட்டு ஆனா என்னன்னா இவ்வளவு வெயிட்ல மாடு வளர்த்திருக்கீங்க, எப்படிதான் வளர்த்தியா அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்பட்டாப்ல. பெருவர்க்கமான மாடு. ஏன்னா இந்த மாடுகள் பெருவர்க்கமான மாடுகள் கிடைக்கிற முகத்தை பாருங்க, ஜெர்சி பிரீடு பியூருங்கிறது அது முகத்துல காட்டும். காது முடி, ஏன்னா தலை வந்து கிட்டத்தட்ட அவ்வளவு பெருசா இருக்கும். முடியும் நார்மலான பார்க்கக்கூடிய மாடுகள் வந்து பெருசா இருக்கும். காதோட முடிகள் 1 by 1 வந்து சேரும், காதுல உள்ள சேரும். முகத்துல வந்து சின்ன பொட்டான வெளில வரும். அதான் அழகு, அழகுன்னா மாட்டுல அதான் அழகு. ஆனா இப்பவும் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது கேட்கறாங்கன்றதா நம்ம வீடியோல ஒண்ணுமே சொல்ல முடியாது. சரியான பெருவர்க்க மாடு. இதை நம்ம என்ன சொல்ல முடியும், அரை மடி வச்சிருக்கு, நல்ல பெருவர்க்கத்து உள்ள மாடு. நம்ம இந்த வீடியோ எல்லாம் சொல்ல முடியாது. நிறைய நேர்ல வந்தா தான் நம்ம சொல்ல முடியும். இது புரோக்கர் கமிஷன் மூலம் கேரளாக்கு தான் நிறைய போகும். நம்ம இன்னைக்கு ஆன்லைன்ல வீடியோல ரேட் சொல்லி போடுறோம்னு இருந்தேன்னா கூட அந்த வீடியோ கேரளாக்காரங்க பார்த்து வந்துட மாட்டாங்க. இதுக்கு கூட்டிட்டு வரணும் போது கேரளால இருக்கக்கூடிய புரோக்கரோ இல்லைன்னா தமிழ்நாட்டு பார்டர்ல இருக்கக்கூடிய புரோக்கரோ தான் இதுக்கு ஆட்களை கூட்டு வரணும். அப்ப இருக்கும்போது 5 ரூபாயில இருந்து 7 ரூபா 10,000 கூட வைப்பாங்க. அப்ப வந்து நம்ம வந்து அதை சொல்லிக் கொடுக்க முடியாது. சில கறவைக்காரங்க கூட்டு வருவாங்க, அவங்க வீட்டுல கறக்கக்கூடிய கறவைக்காரங்க கூட கூட்டு வருவாங்க. அவங்க கூட 10 ரூபா வரைக்கும் கேட்பாங்க. நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. சர்வசாதாரணமா இன்னைக்கு 5 ரூபாயில இருந்து 3 ரூபா சர்வசாதாரணமா வைக்கிறாங்க. ஒன்னும் தெரியாத நேரடியா வந்துட்டாங்கன்னா நம்ம பாக்காங்கன்னா நம்ம விலையில பண்ணி கொடுத்துடலாம். இதெல்லாம் கண்டுலேயே வந்து பெரிய விலைக்கு வாங்கிடலாம். நம்ம வந்து பெரிய விலை வச்சு வைக்க போறது கிடையாது. இது வந்து நம்ம 90,000 1 லட்சமோ நம்ம சொல்ல போறதுலாம் கிடையாது. நம்ம வந்து கண்டுலேயே வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40,000 வரும். நம்ம வளர்த்து எடுத்திருக்கோம். ஆனாலும் நம்ம வந்து 1 லட்சம் தாங்க 1.5 லட்சம் தாங்க 90,000 தாங்கன்னா நம்ம மட்டும் விலைக்கு போறது கிடையாது. நேர்ல வாங்க பண்ணி தந்துருவோம். கண்டிப்பா பண்ணி தரலாம். சரியா? அடுத்து பார்க்கக்கூடிய மாடு ஒரு ஜெர்சி பிரீடுல பெருங்கூட்டு ரகத்துல உள்ள மாடு. ஜெர்சி HF ரகத்துல ஒரு பெருங்கூட்டு ரகத்துல இருக்கக்கூடிய மாடு. நல்ல காம்புக்கான இடைவெளிகள் சூப்பரா இருக்கும். மடியை பொறுத்தவரை ஒரு சூப்பரான மாடு. மாடு உங்களுக்கு கண்டிப்பா வீடியோல தெரியுதான்னு தெரியல. உங்களுக்கு வீடியோல தெரியுதுன்னா சொல்லுங்க, இல்லன்னா உங்களுக்கு வெளியில அவுத்து மாட்டை பொறுத்தவரை பெருங்கூட்டு ரகத்துல ஒரு 2வது மாடு. சரியா? நல்ல செவல கருஞ்சவலையில மாட்டை பொறுத்தவரை உடம்புல ஒரு எலும்பு கண்டுபிடிக்க முடியாது. உடம்புல ஒரு எலும்பு பார்க்க முடியாது. நல்ல வளப்புல இருக்கக்கூடிய மாடு. பண்ண தோதுக்கு ஒரு சூப்பர் பிரீடு. உண்மைக்கு சொல்ல போனா பண்ண தோதுக்கு ஒரு 20 லிட்டர் கறக்கக்கூடிய பிரீட்ல ஒரு ஜெர்சி பிரீட்ல நல்ல உயர்தரமான பிரீடு மாட்டை பொறுத்தவரை. அதே மாதிரி SNM ஃபேட்ல வந்து உண்மையா பிரச்சனை இருக்காது. நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டாம். உங்களுக்கு டிகிரி வேணும் அப்படின்னு மாடு எடுக்கிறவங்க, டிகிரிக்கு ஆசைப்படுறாங்கன்னு இருந்தா இந்த மாடை சர்வ சாதாரணமா எடுக்கலாம். எல்லா விதமான கிளைமேட்டும் நல்லா தாங்கக்கூடிய பிரீட்ல ஒரு சூப்பர் பிரீடு. மாட்டை பொறுத்தவரை ஒரு வெள்ளடி கொம்பு, நல்ல பெருங்கூட்டு வர்க்கத்துல ஒரு சூப்பர் ஹைட் அண்ட் வெயிட்டான மாடு. நல்ல வெயிட் இருக்கு, நல்ல உடம்பு இருக்கு. மாட்டை பொறுத்தவரை சைனிங் நல்லா இருக்கும். மாட்டை பொறுத்தவரை உடம்புல இருக்கக்கூடிய சைனிங் சூப்பராவே இருக்கும். ஆமா. அதே மாதிரி காம்புக்கான இடைவெளிகளை பாருங்க, ஒவ்வொரு காம்புக்கான இடைவெளிகள் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி உயரதர மாட்டுல நல்ல ஒரு தரமான மாடுன்னே சொல்லலாம். மாடு எத்தனை நாள் பிடிக்கும்? மாட்டை பொறுத்தவரை ஒரு 15 நாள் பிடிக்கக்கூடிய டைம் நம்ம சொல்லி கொடுப்போம். 10 நாள்ல மாடு கண்டாயிரும். ஒரு கூட 5 நாள் நம்ம சொல்லி கொடுப்போம். ஆமா ஆமா ஆமா. 3 நேரம் வரோம்னா கருப்பு வெள்ளை செவல 3 நேரம் வரும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த 3 நேரம் ரேர் தான். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இது வந்து செம்புத்து மரம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியால கருஞ்சவல அப்படின்னு சொல்லுவாங்க. மாட்டை பொறுத்தவரையில நம்ம ஏரியால வந்து பாத்தீங்கன்னா கருஞ்சவல பொருன்னு சொல்லுவாங்க மாட்டை பொறுத்தவரையில. ஏன்னா வந்து ரெண்டாவது பியூர் ஜெர்சி நினைச்சிட வேண்டாம், HF மிக்சிங்கள் உண்டு. அதை பொறுத்தவரை நீடிச்சு கறக்கக்கூடிய தன்மைகள் சூப்பரா இருக்கும். ஆமா. உடம்பை பொறுத்தவரையில நம்ம வந்து ஒரு 10 இதுக்கு நாள் கறந்துட்டு விற்கும் போதும் நல்ல விலைக்கு பணங்கள் தோக்காது. ஒரு 4 5 கறந்துட்டு நம்ம வந்து இது பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பணங்கள் தோக்காது. அந்த அளவுக்கு ஒரு தோல்வி வராத